வணக்கம். மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறு என்ற காணொலியை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், தமிழர்கள் நாடு கடந்து பல பிரம்மாண்டங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர் வாட் என்ற இந்து கோயிலை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களுடன் பகிர இருக்கிறேன். இந்த கம்போடியா நாட்டில் அங்கோர் என்று சொல்லப்படுற ஒரு காட்டு பகுதியில் அங்கோர் வாட் கோயில் கட்டப்பட்டிருக்கும். இந்த அங்கோர் வாட் கோயில்ற அந்த அமைவிடத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில் அது கட்டப்பட்டிருக்கு. 500 ஏக்கர்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பிரமாண்டமான. அந்த 500 ஏக்கரில் கட்டப்பட்ட அந்த கோயிலை சுற்றி பெரிய அகழி இருக்கிறது. கிட்டத்தட்ட அகலம் 200 மீட்டரும், அதில் நீளம் கிட்டத்தட்ட அந்த அகழி அமைக்கப்பட்டது. அகழியில் பிரம்மாண்டமே பெரிய பிரம்மாண்டம். இந்த அகழியை விட்டு அப்படி உள்ளுக்குள்ளே போகணும்னு சொன்னால், அதில் சுற்றி மதில் இருக்குது. அதான் பாதுகாப்பு மதில். இந்த பாதுகாப்பு மதில் 4 பக்கம் இருக்கிறது. ஒரு பக்க அந்த மதில்ற நீளம் கிட்டத்தட்ட 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. எவ்வளோ பிரம்மாண்டம்! அந்த மதில் உள்ளே போனால், மதிலை தாண்டி உள்ளுக்குள்ளே போனால் 4 பக்கம் நுழைவாயில் இருக்குது. நுழைவாயிலிருந்து சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 பெரிய கோபுரம் இருக்கிறது. இவ்வாறு நிறைய பிரம்மாண்டங்கள் அந்த ஆலயத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற தொழில்நுட்ப புகைப்பட கருவியை கொண்டு அதனை அதாவது புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னால், அது அந்த கட்டட அமைப்பு முழுமையாக புகைப்படம் எடுக்க முடியாது. அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான அந்த கோயில். அதில் நம்ம புகைப்படம் எடுப்பதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நிலப்பரப்பில் இருந்து 1000 அடி வான்பரப்பில் இருந்து தான் அதை நம்ம புகைப்படமாக எடுக்க முடியும். அந்த புகைப்படமாக எடுக்கிற நேரம் அதோட வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், 3 அடுக்குகளாக இருக்கும். அதாவது முதல் அடுக்கு நுழைவாயிலோட நீண்ட மதில் இருக்குது. அந்த நீண்ட மதிலில் என்ன செய்திருக்கான்னு சொன்னால், மகாபாரத கதை, ராமாயண கதை. அதாவது ஆரம்பத்தில் இருந்து மகாபாரதம் எப்படி தொடங்கப்பட்டு எப்படி முடிக்கப்பட்டதோ, அதே போல் ராமாயண கதையும் எங்கே தொடங்கப்பட்டு எங்கே முடிக்கப்பட்டதோ அந்த முழு கதையையும் நுணுக்கமான முறையில் சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. அதாவது அந்த சிற்பங்களை பார்த்தாலே கதை நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு பிரம்மாண்டம் இல்லையா? அப்படியே போனோம்னா 2வது அடுக்கில் 4 பக்கங்களும் சதுர வடிவ நீர் தொட்டி இருக்கிறது. 3ஆம் அடுக்கில் 5 பெரிய கோபுரம் இருக்கிறது. வானை நோக்கியான பெரிய கோபுரம் இருக்கிறது. இந்த பிரம்மாண்டம் இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்களை வைத்து அதை செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 வருஷம் எடுக்குமா. இந்த பொறியியலாளர்கள்ட்ட கருத்து இப்போ அந்த கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத அந்த காலத்தில் 27 வருடங்களில் செய்து முடித்து இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இல்லையா? ஒரு தமிழன் ஒரு இந்து கோயிலை இவ்வளவு கலைப்படைப்போடு அந்த 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 கோயிலுக்குள்ள காண்ற இடம்னா திருப்பி எந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ என்னன்னு சொன்னால், இந்த கம்போடியாவுக்கும் தமிழ் மன்னனுக்கான உறவு என்ன அந்த விஷயத்தை பார்ப்போம். கம்போடியா கெமர் மன்னரான 1ஆம் சூரியவர்மன் அவர் எதிரி நாடான தம்பலிங்க அரசை வீழ்த்தணும். அதுக்கு ஒரு பேரரசர் நாட வேண்டும். அந்த பேரரசு தான் சோழர் பேரரசு. இப்போ சோழர்கள் அந்த காலத்தில் நிறைய யுத்தங்கள் செய்து, கடற்பயணம் செய்து யுத்தம் செய்து நிறைய நாடுகளை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைபலத்தை வைத்து அவர்கள் ஆட்சி அமைத்திருந்தார்கள். இதனை அறிந்த கம்போடியா கெமர் மன்னன் உதவி கேட்கிறான். இந்த தம்பலிங்க அரசை வீழ்த்தனும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதுக்கு சோழர்கள் ஒப்புக்கொண்டார்கள், தாங்கள் உதவி செய்வதாக. இதனை அறிந்த தம்பலிங்க அரசு சிறுவிஜய பேரரசை நாடுறாங்க. எங்களுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரப்போது, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவர்களும் அவர்களுக்கு உதவி செய்வதாக கூறினார்கள். இப்பொழுது சோழர் மன்னர் ராஜராஜ சோழன் இங்கே உங்களோட போர் புரிகிறார்.
ஸ்ரீ விஜய பேரரசோட போர் புரிஞ்சு தம்பர்லிங்க 2 அரசையும் வீழ்த்தி மாபெரும் வெற்றி காண்றாங்க. சோழர்களும் கெமர் மன்னர் ராஜ்யமும் 2 ராஜ்யமும் மாபெரும் வெற்றியிட்டு பிரம்மாண்டத்தை நிறுவிக்கிறார்கள். சோழர் மன்னன் கம்போடியாவில் சிறு சிறு ராஜ்யங்களை நிறுவி அவருடைய ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார். இது கிபி 11ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். அதற்கு பிறகு ராஜராஜ சோழன் அவருடைய வழிவந்த ராஜேந்திர சோழன் வழிவந்த மன்னன் 2ஆம் சூரியவர்மன் இந்த அங்கோர்வாட் ஆலயத்தை கட்டுறார். எப்படி சொன்னால் விஷ்ணு தேவாலயமாக கருதிதான் அதை கட்டுறார். விஷ்ணு தேவாலயம். அது அந்த கெமர் மன்னனுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், இந்த தமிழ் மன்னர்களுடைய அந்த கட்டடக்கலையையும் இந்து சமயத்தையும் மிகவும் அவர்களை ஈர்க்கப்பட்டது. அவர்களுக்கு அந்த சடங்குகளும் அந்த கலை பொக்கிஷங்களும் ஈர்க்கப்பட்டது. அதற்கமைவாக தமிழ் மன்னரான 2ஆம் சூரியவர்மன் விஷ்ணுவை மையப்படுத்தி அந்த தேவாலயத்தை கட்டுகிறார். அவர் இறந்த பிறகு 7ஆம் ஆட்சிக்கு வந்து புத்த சிலையை அங்கே நிறுவுகிறார். அதாவது அங்கே இருக்கிற இந்துக்களுடைய தெய்வங்களை அகற்றிவிட்டு புத்த சிலையை அங்கு வைக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது புத்த ஸ்தலமாக கருதப்படுது. அதற்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. அதாவது கிபி 16ஆம் நூற்றாண்டில் அது மக்கள் போகிறதை நிறுத்தி கொண்டாங்க. அது ஒரு காட்டு பகுதியாக காட்டு பிரதேசமாக ஆயிடுச்சு. பிரெஞ்சுக்காரர்கள் அங்கு அது கடையிலிருந்து காணப்பட்டிருக்கிறது. அதனை மறுசீரமைப்பு செய்வதற்காக அவர்கள் மறுசீரமைப்பு செய்தார்கள். அது எந்தவித மாற்றம் இல்லாமல் மறுசீரமைப்பு செய்து, அதாவது இந்த கோயிலின் பிரம்மாண்டத்தை உலகுக்கு அறிக்கை செய்தார்கள். அதாவது மிகப்பெரிய வணக்கஸ்தலம்னு சொன்னால் அது அங்கோர்வாட் கோயில் தான். அதுக்கு பிறகு 1902ஆம் ஆண்டு உலக அமைப்பு யுனெஸ்கோ அறிவிக்கிறது. இது பாரம்பரிய சின்னமாக பிரகடனப்படுத்தப்படுது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவங்க அதை பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு கம்போடியா நாட்டில் இருக்கிற தேசிய கொடியில் இந்த அங்கோர்வாட் கோயில் தான் தேசிய சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது. அங்கு பாவிக்கப்படும் தேசிய நாணயங்களிலும் அந்த கோயிலின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. வருடத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கே வரலாம். அதனால் அவங்களுக்கு நிறைய வருவாய் கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு தமிழ் மன்னனால் கட்டப்பட்ட கோயில் மூலம் கம்போடிய அரசு வருமானம் ஈட்டுன்னு சொன்னால், இந்த தமிழ் மன்னர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் நாடு கடந்து. இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகள் அடுத்தடுத்து நான் தர இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.